முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கெரியர்லேயும் இது மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பெருசாக நம்பிக்கை வச்சு எதிர்பார்க்குறோம். திரு சரண்யா ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆரம்பிக்கிறப்ப காப்பி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு மன்னிச்சுங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டதுனால தான். இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இயக்குனர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் கூட நான் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சரிண்ணா இதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம், ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது கேபிள் சங்கர் சார் தான். ஸோ இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும், அதனால அவரோட சப்போர்ட்டிவில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம். ப்ரொஃபஸர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் என்ன நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே டல்லாக அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஜமாகவே இந்த படம் நடிக்கும்போது தெரில கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில டயலாக்ஸ்லாம் நமக்கே லைஃப்பில் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் நமக்கே இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாக அது ஒரு விஷயம். ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் பாருங்கள், நாளைக்கு ரிலீஸ். மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு, எங்கள் எடிட்டர் பேசுன மாதிரி தர்ஷன், மியூசிக் டைரக்டர், ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணுவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஆல். பிரசன்ட் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நான் இந்த மாதிரி எங்கேயும் பேசுனது கிடையாது. என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன் அண்ணாவுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மூவியில் ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டரில் நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த கதையில் அன்பு, என்னோட கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது அன்புன்றது வேறு யாரும் இல்லை, நீங்கள் எல்லாரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில் ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் கதை. இங்கே நம்ம பார்க்குற சொசைட்டியில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்போவுமே ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபீமேல்ஸை பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் எங்களால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது.
இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆறுமுகம் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யா பற்றி பேசணுன்னா ரொம்ப வருஷமாக எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். எல்லா கதையிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவாக இருப்போம், இல்லை ஒரு அழகிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட, டிஎஸ்கேவே ஒரு கிரே ஷேடில் பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யாருக்காச்சும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப பேசணும்னு உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேருந்து பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே, எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு இது ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ.